வார்த்தையாலே அசாத்தியங்கள் சாத்தியமே. தேவா உங்க வார்த்தையாலே அசையாத மயில் கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே. அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னாய் தோற்றனவே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோறாமல் துணை நின்று காப்பவரே. சோராமல் எனக்காக உழைப்பவரே, தோற்காமல் துணை நின்று காப்பவரே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறிய இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கணமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிறைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. பரிந்துரைகள் செய்யாததை பரன் கிருபை செய்திடுமே. நானாக முன்வந்து உதவி
அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின விலையேறப்பெற்ற ஸ்லாக்கியத்திற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஆதியாகமம் 29வது அதிகாரம் 35வது வசனம். மறுபடியும் லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பாருங்க, யாக்கோபு லேயாள் இவங்களுக்கு கர்த்தர் முதலாவது ஒரு குழந்தையை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். கர்த்தரின் சிறுமையை பார்த்தருளினார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். பாருங்க, அவங்க பெயரிடுற அனுபவத்தில் ஒவ்வொன்றிலையும் கர்த்தர் அப்படியே இன்வால்வ் பண்ணுறாங்க. பாருங்க, என் சிறுமையை பார்த்தார். கர்த்தர் சிறுமையை பார்க்கிற தேவனாக இதில் லேயாள் கர்த்தரை பார்க்கிறார். அவள் சிறுமைப்பட்ட அந்த சிறுமையை அவளுடைய வாழ்க்கை பாதையில் நாம் பார்க்க முடியும். யாக்கோபு லேயாளை காட்டிலும் ராகேலை அதிகமாய் சிநேகித்தார், அதிகமாய் நேசித்தார். ஆகவே இவள் சிறுமைப்படுத்தப்பட்ட சிந்தனையில் இருந்ததுனாலே அற்பமாக எண்ணப்பட்டாள், அவள் அற்பமாக எண்ணப்பட்டாள் என்று கர்த்தரே பார்க்குறாரு. கர்த்தர் எதெல்லாம் பார்த்தாருன்னு வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. 31வது வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் கண்டு. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு. அற்பமாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கள, ஏதோ ஒரு இடத்துல உதாசனப்படுத்தப்படுறீங்களா, ஏளனமாக நினைக்கப்படுறீங்களா, அதில் கர்த்தர் அதை பார்க்கிறார். அப்போ அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார். 32வது வசனத்தில் இருக்கு, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு முதலாவது பெற்ற அந்த குழந்தைக்கு ரூபன் என்று பெயரிடுகிறாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தெல்லாம் பாருங்களேன், கர்த்தர் எப்படி ஒரு சாதாரண ஒரு பெண்மணியோடு, ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட சிறுமைப்பட்ட ஒரு சகோதரியோடு அவருடைய பார்வை எப்படி இருந்தது, அவருடைய கவனம் எப்படி இருந்தது. இதெல்லாம் செஞ்ச கர்த்தர் உங்களை கவனிக்கலன்னு நினைக்கிறீங்களா, உங்களை கேட்கலன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் கேட்கிறார். நான் அற்பமாக எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் தந்தார் என்று சொல்லி, அவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். ஒவ்வொரு பிள்ளைக்கும் பெயர் வைக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் அவளை எப்படி நினைக்கிறாருங்கிறதெல்லாம் அப்படி சிந்திச்சிருக்காங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகாக கர்த்தர்னு சொல்லி அவரை முன்னிலைப்படுத்தி கர்த்தர் பார்த்தார், இதை கர்த்தர் கேட்டார். ஆகவே கர்த்தருக்காக அந்த பிள்ளைக்கு என்று சொல்லி பெயர்களை வைக்கிறத நம்ம பார்க்குறோம். எவ்வளோ அழகான ஒரு விஷயமா இருக்குது. மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்று லேவி என்று பெயர் வைக்கிறார். மறுபடியும் ஒரு குழந்தையை பெற்று மறுபடியும் ஒரு மகனை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அதற்கு யூதா என்று பெயர் வைக்கிறார். பைபிளில் முதல் துதிங்கிற வார்த்தை இந்த இடத்துல தான் வருதுன்னு நினைக்கிறேன், நான் பார்த்த வரைக்கும். இப்போ நம்ம துதி அப்படிங்கிற நான் கர்த்தரை துதிப்பேன் பாருங்க. யூதா என்றாலே துதி, யூதா என்றாலே துதி. துதி அப்படிங்கிறத வச்சு நிறைய நம்ம செய்திகளை கேட்டிருப்போம். யோசபாத் ராஜா இருந்தார், அவர் பாடி துதி செய்தார். அவருக்கு விரோதமாக எத்தனை ராஜாக்களும் எத்தனை அதிகாரங்களும் கூடிக்கொண்டு வந்தன. அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலைத்தேசத்தார் எல்லாரும் கூடிக்கொண்டு அந்த யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரும் பொழுது அவர் பாடி துதி செய்யும்படி முன்னணியில் பாடகரை நிறுத்தினார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் எவ்வளவா கர்த்தரை நம்பி அவரை துதிக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொண்டார். இந்த யூதா வம்சத்தில் கோத்திரத்தில் தான் இந்த ராஜாக்கள்லாம் வராங்க.
இந்த யூதா கோத்திரத்தில் வந்த இந்த யோசபாத் ராஜா தான் சொல்கிறாரு, நான் துதிக்கிறதுக்கு முன்னாடி துதிக்கிறதுக்கு நான் முன்னணியில் பாடகரை நிறுத்துவேன் என்று சொல்லி நிறுத்துறார். அவங்க பாடி துதி செய்ய தொடங்கின உடனே என்ன நடந்துச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். எதிரிகள் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டு மடிந்து போனார்கள்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றி யோசபாத்து கிடைத்தது இந்த துதிங்கிற ஆயுதத்தை கொண்டு. துதி ஒரு ஆயுதம். துதியை குறித்து நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். துதி ஒரு ஆயுதம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொல்லி ஃபாதர் அழகாக பாட்டு எழுதியிருக்கிறாங்க. துதி எடுங்க. எந்த இடத்துல நமக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறதோ, எந்த இடத்துல நமக்கு நம்ம ஒரு யுத்தத்துக்குள்ளே போகிறோமோ, யுத்தம் நடக்கிறது போல் இருக்குதோ, அந்த இடத்துல கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க அந்த துதி ஒரு ஆயுதம். அந்த ஆயுதத்தினால அப்படியே ப்ரைஸ் பண்ணணும். சில நேரம் நமக்கு என்ன செய்யணும்னு தெரியாதுல்ல. நான் ஒரு சகோதரியோட பேசி கொண்டிருந்த போது அவங்க சொன்னாங்க, சும்மா என்ன செய்யணும்னு தெரியலைன்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாதான். என்ன செய்யணும்? பேசாமல் ஆண்டோடைய சமூகத்தில் போய் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்கணுமா. ஆண்டவரே அவங்க சித்தம் என்னன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாதான். ஆண்டோடைய பாதத்தில் இருந்து, ஆண்டவரே நான் உங்கள் பாதத்தில் வந்துட்டு நீ நடத்துங்க, நான் உங்களை துதிக்க போகிறேன். நான் என்னுடைய இருதயத்தில் இருந்து நீர் எவ்வளோ பெரிய தேவன், உமக்கு தெரியாததா? நீர் எவ்வளோ வல்லமையில் கர்த்தர், உமக்கு செய்ய முடியாததா? நீர் எவ்வளோ ஆலோசனைகளை, மணலத்தனையான ஆலோசனை நீங்கள் வச்சிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட இல்லாத ஆலோசனையா? எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நான் அதை நினச்சி நான் துதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசாமல் துதிக்கணுமா. அப்படியே உட்காந்து ஆண்டோடைய சமூகத்தில் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாருங்கள். சங்கீதம் ஃபுல்லாக துதி தான். இதுக்கு துதிங்க, அதுக்கு துதிங்க. ஒரு 136 சங்கீதத்தில் எடுத்து வாசித்தோன்னா, வானங்களே துதிங்க, பூமியே துதிங்க, மலையே துதிங்க, குன்றுகளே துதிங்க, ஆறுகளே துதிங்க, எல்லாத்தையும் பார்த்து துதிங்கன்னு சொல்லி துதியினால் நிரப்பு. துதி ஒரு ஆயுதம். சங்கீதக்காரன் அந்த கோலியத்தை வெற்றி பெற்றது கூட துதிங்கிற ஆயுதத்தின கர்த்தரோடு அந்த பழகின, அவரை துதிச்சு அந்த அனுபவம் அதைத்தான் ஆயுதமாக எடுத்து, அந்த நம்பிக்கையை தான் ஆயுதமாக கொண்டு போய் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். பாருங்களேன். அப்போது எனக்கு என்ன செய்யணும்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, இதில் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரில, இதில் கர்த்தர் என்ன நினைக்கிறாருன்னு தெரில, கர்த்தர் சித்தம் என்னதுன்னு தெரியல. இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு துதிங்க. கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. துதிப்பேன். யூதா கோத்திரத்தில் தான் இயேசு வருகிறார். இயேசுவுக்கு தான் பிள்ளைகளாக நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். அப்படியே இந்த வம்ச வரலாறுல தான் அப்படியே தாவீது, ராஜாக்கள் இவங்கெல்லாம் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் அப்படின்னு இயேசுவோட வம்சத்தில் நம்மெல்லாம் ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிறோம். காட்டு ஒளிவ மரக்கிளையாக இருந்தோம், அவருக்கு தூரமாக இருந்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அவருடைய சந்ததியில் நம்மை சேர்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது நம்முடைய பேரே துதி தான். யூதான்னா துதி அப்படின்னா நம்ம கோத்திரமே துதி தான். ஹல்லேலூயா. துதிக்கிற உம்முடைய அதிசயங்களை துதிப்பேன், உம்முடைய அற்புதங்களை துதிப்பேன், நாள்தோறும் துதிப்பேன், நிமிஷந்தோறும் துதிப்பேன், உம்முடைய தலைமுறைக்கும் துதிப்பேன், உம்முடைய உண்மைக்காக துதிப்பேன்னு சொல்லி துதியை எடுத்து சொன்னா அடுக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு துதியை குறித்து நம்ம நிறைய கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சரியான நேரத்தில் சரியாக நம்முடைய சூழ்நிலைகளில் அதை எடுத்து பேசணும், அதை எடுத்து செய்யணும். அவ்வளோதான். துதியை பற்றி இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. துதி அப்படிங்கிறது ரட்சிப்புங்கிறத மதிலாம். ஏசாயா 60வது அதிகாரத்தில் பாருங்கள். ஏசாயா 60வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, மதில் ரட்சிப்பான், உன் மதில்களை ரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வார்கள். வாசலே துதியாம். நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரு பண்ணுறதுக்கே ஒரு வாசல் இருக்குது. அந்த வாசலை நினச்சிக்கோங்க. வாசலை கால் வைக்கும் போதே துதிங்க. எந்த இடத்துக்குள்ள போனாலும் வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நகரத்துக்கு வாசல் இருக்கிறது, தேவாலயத்துக்கு வாசல் இருக்கிறது, வீட்டிற்கு வாசல் இருக்கிறது. அப்போது மதில் இருக்கிறது, வாசல் இருக்கிறது. இதெல்லாம் அன்றாட நம்ம கண்ணில் பார்க்குற விஷயங்கள். இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்ம மைண்டில் வர வேண்டியது, நம்முடைய நினைவுக்கு வர வேண்டியது, நாம் துதிக்க வேண்டும். துதிக்க பழகி கொண்டோன்னு சொன்னால் துதி ஒரு ஆயுதம், துதி ஒரு வாசல், துதி ஒரு உடை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது.
துதியின் உடை. துதியின் உடையான் பாருங்க, உடை எவ்வளோ முக்கியம். உடை இல்லாமல் நம்ம எங்கேயும் புறப்பட்டு செல்ல முடியாது. உடை எப்படி நம்மோடு ஒட்டி இருக்கிறதோ, நம்மோடு இணைந்ததோ, அப்படி துதியோடு நம்ம இணைஞ்சிருக்கணுமா. இப்படியெல்லாம் யோசித்து பாருங்களேன். வாசல், ஒரு ரூமுக்கு ஒரு வாசல், எங்கே ஒரு இடத்துல கால் வைங்க, ஒரு வாசல் வழியாக தான் ஒரு இடத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அந்த வாசலையே துதி அப்படின்னா எங்கே நம்ம பிரவேசிக்கிறோம். அப்படியே எந்த இடத்துக்குள்ள நம்ம நின்னாலும் நம்முடைய இருதயத்தில் அந்த துதி ஆரம்பிச்சிடணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரியவர், நமது தேவன் துதிக்கப்படத்தக்கவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே. இந்த தேவன் எந்தென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். நம்மை நடத்துவார், நம்மை போஷிப்பார், நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய குடும்பங்களை நினைத்திருக்கிறார். ஒன்னொன்னுக்கா நினைச்சு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், துதிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கிரியைகள், அவருடைய அதிசயமான கிரியைகள் பாருங்க. சில நேரம் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருந்தாங்க, சில நேரங்களில் ரொம்ப பண பற்றாக்குறைன்னு இருக்கிற நேரத்தில் தான் புது புது காரியங்களை வாங்கிறது, புதிய உடைமைகளை சுதந்திரிக்கிறது, ஆசீர்வாதம்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பற்றாக்குறை வர்ற நேரத்தில் தான் பொதுவாக அந்த ஈசாக்கை நம்ம சொல்லுவோம்ல, அவர் பஞ்ச காலத்தில் விதைச்சார், 100 மடங்கு கர்த்தர் பலனை கொடுத்தார் அப்படின்னு சொல்கிற மாதிரி, ரொம்ப பணத்துக்கு தட்டுப்பாடு, ரொம்ப பணத்துக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை வர்ற நேரத்துலலாம் ஆண்டவர் ஒரு புது ஆசீர்வாதத்தை தராரு. இதுதான் துதி செய்கிற அனுபவம். எல்லாம் இருக்கும்போது இல்லை, இல்லாத போதும் தேவன் நமக்கு தர வல்லவர். ஹல்லேலூயா. துதிக்க வேண்டியது தான் எல்லா சூழ்நிலையிலும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த வாசலை பார்த்தாலும் துதிங்க. நம்முடைய இருதயத்துக்கு ஒரு வாசல் இருக்கு, நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு வாசல் இருக்கு, நம்ம உதட ஒரு வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானே ஆடுகளுக்கு வாசல் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தன்னை சொல்லி இருக்கிறார். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லி வாசல்களை துதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவாகிய வாசல் வழியாகத்தான் நாம் பிதாவை சென்றடைகிறோம். நாம் இயேசுவாகிய வாசல் வழியாக பிதாவை சென்று அவருடைய கிருபாசனத்தண்டையிலே நெருங்குகிறோம். அந்த வாசல் வழியாய் பிரவேசித்து உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிறதுனா என்ன? வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், திருப்தியான ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இனிமேல் பார்க்கும்போது எந்த வாசலை பார்த்தாலும் என்ன ஞாபகம் வரணும்? கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன், நான் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ள அளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். அவர்தான் ஜெயத்தை தருகிறவர், அவர்தான் பெரிய பெரிய வெற்றிகளை தருகிறவர், அவர்தான் நாம் அனுபவிக்கிறதற்கு எல்லா விதமான நன்மைகளையும் சம்பூரணமாய் தருகிறவர். நான் துதித்து கொண்டே இருக்கலாமே. துதி ஒரு உடை என்று சொல்லி ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, துதியின் உடையை அணிந்து கொண்டு. அப்போ இப்படியும் நம்ம சொல்லலாம், எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கு வசனம் எதோடெல்லாம் ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு பாருங்களேன். வாசல் நம்ம என்னாலும் பார்க்குறோம், உடை நம்ம என்னாலும் உடுத்துறோம், எப்பொழுதும் நம்மோடு ஒட்டி இருக்கிற, நம்மை விட்டு பிரியாத, நம்மை கண்களை விட்டு நீங்காத, நம்முடைய சரீரத்தை விட்டு நீங்காத காரியங்களோடு அந்த துதியை அழகாக ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம எப்பொழுதும் நம்ம கண்ணை விட்டு பிரியாமல் எப்படி நம்ம துணியை, நம்ம ட்ரெஸ்ஸை பார்க்குறோமோ, எப்படி நம்ம வாசலை பார்க்குறோமோ, அதெல்லாம் நமக்கு துதியை நினைவுபடுத்துகிறது. துதி என்று சொல்லும். அப்படியே அதில் பழகுனவங்களுக்கு தான் தெரியும். அப்படியே எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலையா, நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்து துதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு துதிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோதான். ஒரு சூழ்நிலையில் ஏன் இந்த சம்பவிக்குது அப்படின்னு புரியாதப்போ நான் எப்படி இது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகலை. தேவ சமூகத்தில் உட்காந்து நான் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காந்து அவரை துதிப்பேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி துதிக்க உட்கார்ந்தப்போ அந்த பிரச்சனைக்கு பின்னணியத்தை தேவன் வெளியே கொண்டு வந்ததை, வெளிப்படுத்தினதை நான் அனுபவித்திருக்கிறேன். எதனாலன்னு ஆராய்ச்சியெல்லாம் செய்யலை. ஆனால் எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஏதோ நடக்குது, இது வேண்டாத சூழ்நிலை ஏதோ வருது,
இது நான் விரும்பாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. நான் என்னை கஷ்டப்படுத்துது. இது வந்து நான் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி அதை கடந்து போகணும்னு எனக்கு தெரிலங்கிறப்போ ஆண்டோட சமூகத்தில் எனக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவரே, என்னை நடத்துகிற தேவன் நீர் என்னோடு இருக்க எனக்கு பயமே இல்லை, பயமில்லையே, என் வாழ்வில் என்னோடு கர்த்தர் இருக்க எனக்கு பயமே இல்லையே என்று சொல்லி கர்த்தரை துதிப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து துதிக்க அந்த பிரச்சனைக்கான பின்னணியத்தை, காரியத்தை அதை உடைச்சி தேவன் வெளியே கொண்டு வந்ததை நான் அனுபவித்திருக்கிறேன். அதையே உங்களுக்கு சொல்லுகிறேன். சில நேரத்தில் என்ன இதுக்கு காரணம்னு தெரியலைன்னு சொல்லி குழம்பி போயிருப்போம்ல, ஒன்றுமே இல்லை. தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து துதி. யூதா என்றால் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி, யூதா கோத்திரத்தில் தான் துதியின் அந்த துதியின் அந்த சரித்திரமே ஆரம்பிக்குது. அங்கேருந்து தான் நம்ம இரட்சகராகிய இயேசு அவர் மூலமாக அவரோடு இணைக்கப்பட்ட நாம். ஆகவே இப்படி நாம் துதியோடு ஆதியில் ஆரம்பித்த அந்த துதியோடு நாம் இணைக்கப்படுகிறோம். பாருங்கள், யோவேல் 2வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை துதிப்பீர்கள். காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ஆனால் இன்றைக்கி ஒரு சூழ்நிலையை கடந்து வந்துட்டோம். எப்படி நடத்தினார் ஆண்டவர்? இதை நினச்சி பார்க்கும்போது அதிசயமாய் நடத்தினார் அப்படிங்கிற வார்த்தையை தான் நம்மளால் சொல்ல முடியும். கற்பனைக்கு எட்டாத விதத்தில், எண்ணி பார்க்க முடியாத விதத்தில் அதிசயமாய் தேவன் நம்மை நடத்தி இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். எப்படி இதை பார்த்தோம்? அதிசயமாய் நடத்தின கர்த்தரை நம்ம துதிக்கிறோம். துதிக்க இந்த அதிசயம் நடந்திருக்கிறது. அதிசயம் நடக்கும் முன்னாடியும் துதிப்போம், நடக்கும்போதும் துதிப்போம், நடந்த பிறகும் துதிப்போம். ஹல்லேலூயா. அவரை துதிப்பது இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது. குடும்ப ஜபங்களில் உட்கார்ந்து துதிப்போம், குடும்பமாக உட்கார்ந்து துதிப்போம், குழுவாக உட்கார்ந்து துதிப்போம், சபையாக உட்கார்ந்து துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த கிரியைகளை, கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகி இயேசுவை நமக்காக அனுப்பி உலகத்தில் அவர் செய்த மிகப்பெரிய விடுதலையை, ரட்சிப்பை, இதையெல்லாம் சொல்லி சொல்லி துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த மேடுகள் எல்லாம், கரடு முரடானது எல்லாம் சமமாகிறது, மேடுகள் எல்லாம் தாழ்த்தப்படுது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுது, ஒளிந்து கிடக்கிறதெல்லாம் வெளியே வருது, மறைஞ்சு கிடக்கிறதெல்லாம் வெளியே வருது, ஒளிப்படத்தில் கிடக்கிற புதையல் வெளியே வருது, மறைஞ்சு கிடக்கிற பொக்கிஷம், அந்தகாரத்தில் கிடக்கிற பொக்கிஷம் வெளியே வருது. இதையெல்லாம் கர்த்தர் நமக்காக வெளியே கொண்டு வருகிறார். ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியங்கள் வெளியே வருகிறது. பிசாசு பின்னாடி வச்சிருக்கிற தந்திரங்கள் வெளியே தெரிய வருகிறது. என்ன கிரியைகள் இருளின் அதிகாரத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை வெளியே கொண்டு வருகிறது. பேர்பட்ட ஒரு துதியின் ஆயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துதியின் உடை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துதியின் வாசல் நமக்கு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த காரியங்களை நம்ம பயன்படுத்தி இந்த நாட்களில் நமக்கு எப்படி அதெல்லாம் எவ்வளோ நம்ம வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக எப்படி நம்ம அதை நினைவோடு வைத்து கண்ணோடு என்னாலும் பார்த்து எப்பொழுதும் அவரை துதிப்பதற்கு, நம்முடைய நினைவில் அவர் கலப்பதற்கு, நம்முடைய உணர்வில் அவர் கலப்பதற்கு, இப்படிப்பட்ட அந்த ஒப்புமைகளோடு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அழகாக வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்முடைய வேதத்தின் ரகசியங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தரலும்னு சொல்லி தாவீது எழுதினார. வேதத்தின் ரகசியம் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நான் கர்த்தரை துதிப்பேன். குழந்தையை பார்த்த உடனே நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொன்ன அந்த லேயாளை போல நான் கர்த்தரை துதிப்பேன், இதற்காக நான் கர்த்தரை துதிப்பேன், இதற்காக நான் கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நாம் கர்த்தரை துதிக்கிற அனுபவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. வெற்றியை கொண்டாடுவோம். கர்த்தர் கொடுத்த வெற்றியை நாம் கொண்டாடுவோம். வாழ்க்கையில் இந்த துதியினால் செடி வந்து முளைச்சி காய்ச்சி பழமாகி அது விற்பனையாகி அதில் நிறைய லாபமாகி ஆசீர்வதிக்கப்பட்ட சாட்சியெல்லாம் நாங்கள் கேட்டிருக்கிறோம். நீங்களும் கேட்டிருக்கிறீங்க. துதிக்க எப்படி மொட்டை மரமாக நின்னது துளிர் விட்டு துளிர்த்து வந்ததுங்கிறதெல்லாம் அற்புதமான மாற்றங்களை பார்த்ததெல்லாம் பார்த்துருக்குறோம். துதி தான், வேற ஒன்றுமே இல்லை.
ஒன்னொன்னுக்காக கர்த்தரை துதிப்பேன். கர்த்தாவே நீங்கள் இதை மீட்டு கொண்டிருக்கிறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இது மீட்கப்பட்ட பூமி, இது மீட்கப்பட்ட செடி, இது மீட்கப்பட்ட பொருள், இது மீட்கப்பட்ட ஆத்துமா, இது மீட்கப்பட்ட மனிதர், இது மீட்கப்பட்ட நபர் என்று சொல்லி ஒன்னொன்னுக்காகவும் அவருடைய மீட்பை நம்ம சொல்ல 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 அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி துதிக்க துதிக்க அதிலிருந்து வருகிற கனிகளை நம்ம பார்க்க முடியும். எது காஞ்சி கருகி போய் கிடக்கும், உங்களுடைய வாழ்க்கையா, உங்களுடைய பொருளாதாரமா, எது காஞ்சி கருகி போய் கிடக்கோ அதில் துதிக்க ஆரம்பிப்போம். துதிக்க 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 அது துளிர் விடுறதை பார்ப்பீங்க. ஏன்னா நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுவார்னு சொல்லி வார்த்தை இருக்குது. ஏதோ ஒன்று காஞ்சி போய் கிடக்குல்ல, வறண்டு போய் கிடக்குல, கருகி போய் கிடக்குதுல்ல, அதை தானே நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்கு கற்றுத்தருகிறது. அதையே பார்த்து கொண்டு இருக்கிறத நீதியையும் துதியையும் முளைக்க பண்ணுகிற கர்த்தரை நோக்கி பாருங்க. அதில் துதிக்க ஆரம்பிங்க, கர்த்தர் முளைக்க பண்ணுவார். இந்த வாழ்க்கை துளிர் விடும். வனாந்தரமாய் போன வாழ்க்கையில் துளிர் உண்டாகும். காஞ்சி கருகி போன மரமாக இருக்கட்டும், நீங்கள் நம்பி நேசித்த உறவுகள், விட்டு போன உறவுகளாக இருக்கட்டும், எல்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துதிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி புகழுகிற பரிசுத்தரை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீதம் முழுவதிலும் உம்முடைய அதிசயமான கிரியைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் அதிசயமாய் நடத்தி வந்ததை, ஆண்டவரே பார்வோன் கைகளில் நின்று அவர்களை விடுதலையாக்கி அற்புதமாக நீர் போஷித்ததை, ஆண்டவரே செங்கடலை பிரித்ததை, காடைகளை அனுப்பி அவர்களை போஷித்ததை, மன்னாவை கொடுத்து போஷித்ததை, கண்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்து போஷித்ததை, இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே எங்களுக்காக செயல்படுகிற தேவன் ஒருவர் எங்களோடு கூட இருக்கிறார். அவருடைய வம்சமே துதி என்று சொல்லி, ஆண்டவரே அந்த துதியின் வம்சத்தில் நீங்க எங்களை கொண்டு வந்ததற்காக உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இப்பொழுது எந்த காரியத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மை நோக்கி பார்த்து உம்மை துதிக்கிறார்களோ அந்த இடத்துல ரகசியம் வெளிப்படட்டும். அந்த இடத்துல மறைந்து போனவைகள் புதிதாய் உருவாகட்டும். ஆண்டவரே இல்லாமல் ஒளிந்து போனவைகள் புதிதாய் தோன்றட்டும். அவர்களுக்குரிய நன்மைகளை தோன்ற பண்ணுவீராக என்று ஜெபிக்கிறோம் அப்பா. நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இழந்து போனதை நீர் மீட்டு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதிசயமாய் நீர் நடத்தி வந்ததை துதிக்கத்தக்கதாக ஆண்டவரே பெரிய காரியங்களை நீங்க செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கு பாத்திர. உமக்கே எல்லா துதியும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். Nizari, 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 nizari,